కనకల్లా కరెక్ట్ గా ఉంది కదా. இந்த கோட்டுக்கு போனா நம்ம பக்கம் பக்காவா இருக்கு. ఇక్కడ చూడండి మన లాభాల ஒரு ரூபா கூட கம்மி ஆகக்கூடாது. ஒரு பைசா கூட முந்தியும் இல்ல பிந்தியும் இல்ல, எல்லாம் பக்காவா இருக்கு. அவன் எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியுது. வர வர வர. ஓகே ஓகே. தூக்கி ஏறிங்க அவன் மூஞ்சில. എന്താ വിചാരിച്ചോണ്ടിരിക്കുന്നേ? എന്നെ കണക്ക് ഇത് 25 கோடி லாபத்தை எப்படி நீங்க நஷ்டம் சொல்லுது? లాస్ను కాటామే ఇక్కడ చూడండి. உங்களுக்கு ஏன் மேல என் கம்பெனி மேல டவுட் ఉంటే కంపెనీ ఆడిట్ இருக்காங்க கேட்டுக்கோங்க. மாடு கத்தவே மாட்டேங்குது. ச்சே அம்மா அம்மா என்ன பாப்பா? மாடு கத்தவே மாட்டேங்குது. தாத்தா வாங்கி கொடுத்த மாடு தானே? தாத்தாக்கே ஃபோன் பண்ணி தரேன், தாத்தாவே கத்த சொல்லு. இந்த கம்பெனில போன். எந்த அது? ஹலோ, மாடு மாதிரி கத்துங்க தாத்தா. நான் அக்கவுண்ட்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேம்மா. இப்பவே கத்துங்க தாத்தா. அப்புறமா கத்துறம்மா. இப்பவே கத்து தாத்தா. சரிம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல அப்படியே இருமா. வா ஏமி சார் மாடு மாதிரி கத்துறீங்க? இல்ல சார், என் பேத்தி மாடு மாதிரி கத்த சொல்லிச்சு, அதான் கத்தினேன். ముందు కనకి చెప్పండి సార్. செத்தானு சார். மாடு மார் கத்துனீங்களா? கணக்க சொல்லியா? மாடு இப்ப மார் சொல்ற பாருங்க சார் கணக்கு. சார், நம்ம கம்பெனி ஆண்டு விழாவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடினதுக்கு ஒரு கோடி ரூபாய் தான் செலவாச்சு. ஆண்டு விழாவுக்கு 1 கோடியா? அப்புறம் அடுத்தது கம்பெனில டீ, வடை, பஜ்ஜி, சொஜ்ஜி. சார் இப்போ நமக்கு பச்சு வருமா? எல்லாம் கணக்கு காட்டு போய் கணக்கு தான் யாத்திரையா. கணக்கு చెప్పండి சார். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட கணக்குல வெறும் 3 கோடி ரூபாய் மேல போச்சு. எந்த அது தின்னான் 3 கோடியா? என்ன ஜென்மங்க இவங்க? ബ്രോ നീ അടങ്ങിയിരി. அடக்கிட்டேன். നിങ്ങൾ പറയുന്നതെല്ലാം ചീറ്റിംഗ് കണക്ക്. ഇന്നലെ നിങ്ങളുടെ കമ്പ്യൂട്ടറിൽ ഒറിജിനൽ കണക്ക് എടുത്ത് பாருங்க. அதான் காலையில கம்ப்யூட்டர் ஆன்ல இருந்துச்சா? ஒரிஜினல் கணக்கை எடுத்துக்க. இப்படி சூடு எப்படி சமாளிக்கிறேன்? எக்ஸ்கியூஸ் மீ சார்,